என்ஃபீல்டு ஸ்க்ராம், கிளாசிக் ஹிமாலயன், அட்வென்ச்சர் ஹிமாலயனு, GS 310. வெல்கம் ப்ரோ. ஓகே. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிரேக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வியூ அப்படி இருக்குது. இந்த சன்ரைஸ் வந்து மேலே அடிக்கும் போது வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில எனக்கு. பட் அதுவும் குரூப் ரைட் பண்ணும்போது புதுசாக பண்ணும்போது அப்படி வேறு லெவலில் இருக்குது இடம். அவ்வளோ முன்னாடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ சொன்னால் உங்களுக்கு புரியாது, அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அப்படியே ரோடு, ஸ்ட்ரெயிட்டான ரோடு, ஒரு குரூப் ரைடு, புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இதில். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா R15 ரைடிங் பண்ணுறீங்கன்னா கையை வலிக்கலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிக்கும், வலிக்காமலாம் இல்லை. பட் நீங்கள் பண்ணுறக்கூடிய ரைடுக்கு அந்த வலி ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இப்படியே தானே ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் தானே. ஃபுல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரைடிங் பண்ணும்போது ஃபுல் என்ஜாயோட பண்ணுறீங்களோ அந்த வலி உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ இது கிரிஞ்சு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த வலி தெரில எனக்கு. பட் இன்னும் போகணும் தான், அப்படியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் சுத்தமாக எனக்கு அந்த வழியே தெரில. கிரிஞ்சு மாதிரி தான் இருக்கும், பட் அதுதான் உண்மை. சுத்தமாக வழியே தெரியல. நீங்கள் ரைடிங் பண்ணும்போது என்ஜாய் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வழியே தெரியாது. எந்த பைக்குனாலும் ஓகே. இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ரைடிங் முடிச்சுட்டு கிளம்பி நேராக ரைடிங் கிளம்பிட்டு இருக்கோம். அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தோசை தாங்க சாப்பிட்டேன். ஏன்னா அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட முடியாது ரைடிங்கில் இருக்கும்போது. ஸோ சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண முடியாது. ரைடிங்கில் இருக்கும்போது அதிகமாக சாப்பிடவும் கூடாது, ஏன்னா சாப்பிட்டா வயிறு ரொம்ப இதாக இருக்கும். அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்று வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ரைட் பண்ண முடியாது. மினிமம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ கம்மியாக சாப்பிட முடியுமோ சாப்பிட்லாம், பசிக்கு மட்டும்தான். வயிறு நம்புற அளவுக்கு சாப்பிடலாம் ரைடிங் பண்ண முடியாது. இப்போ ரைடிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து முக்கியமான ஸ்பாட் ஒன்று இருக்குது, அதுக்கு நிறுத்தணும், யூரின் ஸ்பாட்டு. நம்ம தாண்டக்கூடிய 3வது டோல் பிளாஸ் இப்போ தான் தாண்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். முன்னே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ நான் கேமரா ஆன் பண்ணல. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 223 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னும் 230 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது கந்திக்கோட்டாவுக்கு. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு முன்ன 8 இருந்தது. ஸோ இப்போ 12 பேராக போயிட்டுருக்கோம். அண்டு கிருஷ்ணகிரியில் ஒருத்தரும் அண்ட் இப்போ வந்து ஆந்திரா பார்டரில் ஒருத்தரும் ஜாயின் ஆனாங்க. வண்டி எந்தெந்த வண்டிங்கிறது நான் வந்து ஸ்டாப்பிங் போட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எந்தெந்த வண்டின்னு. வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தாகவும் போட முடியாது, நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவேன். ஸோ நம்ம இன்னும் கந்திக்கோட்டாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 230 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டோட்டலி 498. ஸோ அப்ராக்சிமேட்டாக 250 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கிங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஸ்பீடே 110 தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்டில் தான் 4வது தான் நான் போயிட்டுருக்கேன். மீதி 2 பேர் 3 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு போக அப்படியே பிளாக் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வந்து ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறது வந்து 12 வண்டி போகிறோம். பட் ஆனால் சென்னையிலேருந்து சென்னை, மதுரை, அந்த பக்கம் பாண்டிச்சேரியிலேருந்து வரவங்க வண்டி எல்லாம் சேர்த்து கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வண்டி அல்லது 80 வண்டி அது கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா 150 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 2 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 150க்கு 75 வண்டியாவது வரும்.
ஸோ குறைஞ்சது எப்படி பார்த்தீங்கன்னா சோலோ ரைடுன்னு கணக்கு பார்க்கும்போது ஒரு 80-90 வண்டி வரும் கண்டிப்பாக. நான் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 போகிற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. ஸோ எல்லா வண்டியுமே நிறுத்தி வீடியோ எடுத்தோம். இன்ஸ்டா 360 வீடியோ எடுத்துருக்கு. ஸோ எல்லாமே நான் வீடியோ அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்ல இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது அவங்க பர்சனல் தருவாங்களான்னு தெரில, பட் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. 200 கிலோமீட்டர் இருக்குது போகணும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் அப்படியே 12 அல்லது 1 கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஈவினிங் யாரும் நினைக்கிறேன் போய் அங்கே நம்ம ரீச் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நம்ம 12-13 பைக்கு போயிட்டுருக்கு. அண்ட் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபார்ம் ஃபில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 150 ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் நமக்கு கிடச்சிது. கேன்சல் ஆனது போக தான் நமக்கு கிடச்சிது. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து சேலரி இல்லை, 5th தான் சேலரி வரனால நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டீ குடிக்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்து டீ பிரேக் ஒன்று எடுக்கணும். டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 12 to 1 தான் இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். டீ பிரேக் எடுக்கும்போது நான் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரைடிங்கில் இது 4வது டோல்கேட்டு தாண்டது. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிரேக் இருக்கும். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஸோ ஆஃப் பண்ண உடனே இப்போ ஏற்பட்ட ஃபைன் ஃபாரஸ்ட்டு இடம் நல்லா வருது. எந்த இடத்துலலாம் கேமரா ஆஃப் பண்ணுறனோ அந்த இடத்துல நல்லா வருது. கேமரா ஆன்ல இருக்கிற இடத்துல ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தோட்டம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டா தேக்கு மரமா சம்திங் என்னமோ இருக்குது. பட் ஆனால் 2 பக்கமும் வேற லெவல் இருக்குது. அதுவும் பாறை, சென்ட்ரலில் ரோடு, இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு, இந்த பக்கமும் மரம். நம்ம சென்டரில் ரைட் பண்ணிட்டு போகும்போது அந்த ஃபீலே வேற லெவலில் இருக்குது. ஸோ அதுவும் குரூப் ரைடு, தனியாக இல்லை, நம்ம வண்டி நாம் தனியாக ஓட்டுறோம். ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து போகும்போது ஸோ அந்த ஃபீலே வேற லெவலில் இருக்குது. ஸோ என்னோட ட்ரீமு கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு என்னோட ட்ரீமு. அதில் இன்னைக்கு ஒரு நாள், அதுவும் லாங் ரைடு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் நான் போகிறேன். அதுவும் ஒரு யூடியூபர் கூட அருண் என்னும் நான் அவரு நடத்தக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பைக்கில் நம்ம ஜாயின் பண்ணி போகிறது ஸோ எனக்கு ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் என் லக்கு மூலியமாக தான் கிடச்சிது. லாஸ்ட்டாக வந்து இந்த இடம் வந்து எனக்கு கிடச்சிது. முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி
எனக்கு கிடைக்கல. ஃபார்ம் வந்து ஃபில் ஆயிடுச்சு, டேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்ணது இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் ஸ்டார்டிங் கிளம்ப போகும்போது போகலாமா வேணாமா, தனியாக போகணும், அவ்வளோ தூரம் போகணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. பட் ஆனால் ரைடு கிளம்பி எப்போ வந்து மீட்டப் பாயிண்ட் பார்த்தனோ அப்போலேருந்து அந்த எண்ணமே போயிடுச்சு. மீட்டப் பாயிண்ட்ல வந்துட்டு சுரேஷன் அவரோட ஃபோட்டோ போடுற அந்த இடத்துல. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மீட்டப் பாயிண்ட்ல அவர் தான் பார்த்தேன். ஸோ நல்லா பேசினாரு. அண்ட் அவரை பார்த்து ஒவ்வொருத்தரா வரும்போது அந்த சுபாஷ்னு ஒருத்தர் கோர் ரைடு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக போடுறாரு பார்த்தீங்களா, பிளாக் கலர் ரைடு மட்டும் அவரோட ஃபோட்டோ போடுறேன். அண்ட் அவர் வந்து நேற்றே பேசினாரு சுபாஷ்னு. ஸோ அவங்க எல்லாம் பார்த்து ஒரு ரைடிங் ஸ்டார்ட் பண்ண போகும்போது எனக்கு ஃபுல் இதே போயிடுச்சு. ஸோ வராமல் நான் இல்லை வேணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் இது பார்க்குறது இது எல்லாமே மிஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நினச்சிக்கிட்டே விட்டுற வேணாம், ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஒன்ஸாவது. பட் ஆனால் அது ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போக உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக மாறிடும். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு தூக்கத்தை போட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விளாக் பண்ணலான்னு பார்த்தேன். அண்டு பார்த்தீங்கன்னா லஞ்சே வந்துடுச்சு. ஸோ அது எங்கே இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பைசி நான்வெஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு ஆந்திரா ஸ்பைசியில் இருக்கிறோம். அண்ட் எல்லாமே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பைக்கெல்லாம் அங்கே நிற்குது. நான் உங்களுக்கு போய்ட்டு அப்படியே உள்ளே போகணும் அப்படி கூப்பிட்றேன். So hi. Hi. இல்ல ரெண்டு பேர் போடுங்க. இல்ல 10 நிமிஷம் போடாத. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ரைடு. ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி தாண்டக்கூடிய 5th டோலு. டோலு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம். டோலு மாதிரியே இல்லையே இது, பூத் பங்களா மாதிரி இருக்குல்ல இந்த இடமே. டோலு ரொம்ப பழைய டோலுங்க இந்த இது. கரெக்டான மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லையே போல. ஸோ இங்கே ஆந்திரா பக்கம் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஹரிஷ் கல்யாண் போஸ்டரு, ஆட்டோவில் ஹரிஷ் கல்யாண் போஸ்டரு. இந்த பக்கம் எல்லாம் ஹரிஷ் கல்யாண் ஃபேன் போல. நம்ம ஊர் பக்கம் தளபதி எப்படியோ அந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண் போல. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ஹரிஷ் கல்யாண் ஃபோட்டோ, ஹரிஷ் கல்யாண் போஸ்டரு இது மட்டும்தான் இருக்கு. பெரிய போயலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஸ்பீடு 110 தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் vlog எதுவும் பண்ணல. வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஓடிட்டுருக்கோம். நான் வந்து கட் பண்ணுறேன். எதோ முக்கியமான தான் ஆன் பண்ணுறேன். பை.
கந்தி கோட்டாவோட வைப்பு தெரிகிறதா? டடான் டடான் ஒய் ஆர் யூ ஸ்லோயிங்? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த இடத்த ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே பாருங்கள் இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஸ்கிராம் கிளாசிக் ஹிமாலயன் அட்வென்ச்சர் ஹிமாலயனு GS 310 டாமினார் ஹிமாலயன் அட்வென்ச்சர் Yamaha FZX ஹீரோ எக்ஸ்பிரஸ் ஹார்னட் R15 நம்ம வண்டி. அப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும். என்னது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்டாப் பண்ணோம். அண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அடுத்த கந்திக்கோட்டை கிளம்பியாச்சு. ஸோ சார்ஜ் இன்னும் 1% இருக்குது. அடுத்து எந்த இடத்துல ஸ்டாப்பிங் பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா இன்னொரு பேட்டரி கழட்டி போடுறதுக்கு வ்ளாக் பண்ணுறதுக்கும் எப்படின்னு தெரில. ஸோ இனிமேட்டு இடம் தெரில, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் இடம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து பண்ணதை விட இதுக்கு மேலே வர இடம் தான் நல்லாயிருக்கு போகுது இடம். ஸோ அது எந்த இடத்துல நிறுத்தி ஸ்டாப்பிங் போடுறாங்களோ அந்த இடத்துல பேட்டரி கழட்டி போட வேண்டியதான். நம்ம எந்த இடத்துல ஆஃப் பண்ணுறோமோ அந்த இடத்துலாம் நல்லா இருக்குது. ஆன் பண்ணி வைக்கிற இடம் ஒரு இடமும் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா தொப்பூர் மாதிரி இருக்குது. தொப்பூர் கூட நல்லா இருக்க மாட்டேறாடே. இந்த ஊரில் தொப்பூர் மாதிரி இருக்கிற இடமே ரொம்ப மோசமாகுது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 o'clock மேலே ஆக போகுது. ஸோ இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் ஒரு 10 kilometer பக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சன் செட் ஆகிறது தான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக காட்டலான்னு பார்த்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சன்னு செட் ஆகிறது சுற்றி அப்படியே ஒரு இதாக அப்படியே உங்களுக்கு தெரியும். அண்டு நம்ம கோரைடர்ஸ் எல்லாருமே அசார் ப்ளஸ் வேறு போட்டிருக்காங்களா. ஸோ அது இன்னும் வேறு சூப்பராக இருந்தது. ஸோ அது உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு தான் கேமரா ஆன் பண்ணேன். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்களேன். அந்த சன் செட் ஆகிறது மட்டும் பாருங்கள் எப்போ இருக்கு. அந்த எல்லோ ஆரஞ்சு எல்லோவாக கலந்து ஸோ அந்த வானமே ஒரு வேறு லெவலில் இருக்குது.
ஸோ அவ்வளோதான், நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். 1% சார்ஜ் இருக்குது. ஸோ மீதெல்லாம் வந்து ரெயின் கவர் போட்டு கவர் பண்ணியாச்சு. பேட்டரி எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு போய் ரீச் ஆகும்போது கேமரா ஆன் பண்ணி பேசுகிறேன். ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. நான் உங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். பாய். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகியாச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சென்னையிலேருந்து வந்துருக்குறீங்க. வெல்கம் ப்ரோ. ஓகே. ஓகே இல்லை? ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகியாச்சு ரெசார்ட்டுக்கு. அவ்வளோதான். ஒடியா ஸோ ஆக்சுவலாக வந்தாச்சு. அண்ட் டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 70 ருபீஸ் தராங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து ட்ரக் பண்ணி இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எந்தளவுக்கு மோசமாக இருக்குது உள்ள போனா அது கூட மோசமா இருக்கும். கேப்டனே இந்த நிலைமைனா, கேப்டனுக்கே இந்த நிலைமைனா. கொடை மாதிரி இருக்குது இந்த இடத்துல, ஒரு வாட்டர் பார்க் மாதிரி இருக்கணும். ஸோ மறக்காம இது வந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். இருங்க நான் போய் வந்து அப்சர்வ் பண்ணி காட்டுறேன். அப்படியே வாட்டர்